உங்கள் கதையில சொல்லப்பட்டாலும், விமர்சனத்துக்கு உள்ளாகப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வயலன்ஸ். வன்முறை வந்து அதிகமாக நிகழ்த்தப்படுகிறது மாரி செல்வராஜுடைய படங்களில்ங்கிறத ஒரு இது. குறிப்பா பைசன்ல வந்து ரொம்ப கடுமையான ஒரு வயலன்ஸ் இருக்கு. அது அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தவங்களுக்கு அது தெரியும். அது உண்மையான வயலன்ஸ் நடந்தது தானே தெரியும். பட் அந்த வயலன்ஸ நீங்க இவ்வளவு போர்ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் தேவையா? இல்ல உங்க மேல வைக்கக்கூடிய மறுபடியும் ஒரு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க இல்லையா? யூ ஆர் ஓப்பனிங் த நியூ வூண்ட்ஸ். அந்த பழைய வூண்ட்ஸ நீங்க வந்து ஓல்டு வூண்ட்ஸ நீங்க வந்து கிளறி விடுறீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க எந்த மாதிரியான பதில சொல்றீங்க? இல்லை, அந்த ரத்தம் இருக்கவங்களுக்கு நிறைய தெரியுது. பட் இப்போ பட்டுக்கிட்டு இருக்க ரத்தத்தோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள ரத்தத்தை ஈஸியாக கடந்து போய்ட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் நம்மள ரத்தம் இருக்குது, பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி தான் நான் பதிவு பண்ணுறது? எப்படி தான் சொல்கிறது? சாதாரணமாக நிறைய நிகழ்வுகளை சாதாரணமாக நம்ம கடக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இப்போ நான் காட்டுற வயலன்ஸில் வந்து இன்னும் சொல்லப்போனால் பைசனில் வந்து பைசனோட வேர்ல்டில் கந்தசாமி பாண்டியராஜா வேர்ல்டில் உங்களுக்கே தெரியும். அது காட்டவே முடியாத வயலன்ஸ். பட் அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னை நான் எப்பேற்பட்ட சகதியிலேருந்து எப்பேற்பட்ட ரத்தத்திலேருந்து நான் தப்பிச்சு வந்து நான் காட்டுறது எப்படி தான் காட்டுறது, எப்படி தான் புரிய வைக்கிறது. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு உண்மையை ரத்த ரத்தம் பிரச்சனையா, ரத்தத்திற்குள் தென்படுகிற உண்மை பிரச்சனையான ஒரு கேள்வி வருது. இப்போ நான் சென்சார் போயிருக்கும்போது எனக்கு இஷ்யூ ஆகும்போது, கர்ணன் இஷ்யூ ஆகும்போது நான் கேள்வி கேட்டேன். எனக்கு நிறைய வயலன்ஸ் எடுக்க சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், மற்ற படங்கள்லாம் இது வந்து இதை விட கொடூரமான தலையில் வெட்டப்பட்டு பாம்பு வெடிக்கப்பட்டு கை கால் சிதறின வயலன்ஸ் எல்லாம் வந்து சினிமா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஃபேமிலி சாதாரணமாக கொண்டாடுறாங்க. அதை வயலன்ஸாகவே எடுக்க மாட்டேன்றாங்க. வீடியோ கேம் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்போது கொஞ்சோண்டு உண்மை இருக்கக்கூடிய வயலன்ஸ் வந்து அது உங்களுக்கு பயங்கரமாக தெரியுது. அப்போ நான் வயலன்ஸ் பயங்கரமாக தெரியுதா, அதுக்குள்ளே உண்மை பயங்கரமாக தெரியுதான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. இப்போ நான் காட்டுற வயலன்ஸுக்குள்ளே வந்து அதிகபட்சம் நான் உண்மை வைக்க தான் ட்ரை பண்ணுறேன். இது இப்படி நிகழ்ந்துச்சு, அப்படி இப்படியாப்பட்ட ஊர் இது, இப்படியாப்பட்ட மண் இது, இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய வெறி இருக்குது, இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. இப்படியாப்பட்ட மனிதர்கள் இல்லை, இப்படி இப்படி ஒரு ரத்தம் வடியலை, இப்படி ஒரு ரத்தம் நிகழவே இல்லை, இப்படி ஒரு ரத்தம் தெரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டியது. அதுக்காக காட்டப்படுறது தான். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் சொல்ல போனால் அது நிகழக்கூடாது, அப்படி அப்படி ஒன்று நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தான் நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். ஆனால் தவிர்க்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இன்னும் தெரிச்சிக்கிட்டு இருக்க அந்த ரத்தத்தோட வேல்யூஸ் அப்படி இருக்குது.